நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கர்ப்ப காலத்தில் பாராசிட்டமால் மாத்திரைகளை பயன்படுத்துவதால் குழந்தைக்கு நரம்பியல் வளர்ச்சி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பாராசிட்டமால் மருந்து நஞ்சுக்கொடி வழியாக கருவில் உள்ள குழந்தைக்கு சென்று மூளையின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி குறைந்த அளவில் பயன்படுத்துவதே நல்லது என்றும் கூறியுள்ளனர். காய்ச்சல், தலைவலி, பல்வலி, முதுகுவலி, உடல்வலி என எந்த வழியாக இருந்தாலும் சட்டென பலரும் உட்கொள்ளும் மாத்திரை பாராசிட்டமால் தான். அசிட்டோமினோபன் என்றும் அழைக்கப்படும் இந்த பாராசிட்டமால் மாத்திரையை கர்ப்பிணிகள் உட்கொள்ளலாமா? அப்படி உட்கொண்டால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து அமெரிக்காவின் மவுண்ட் சினாய் மருத்துவ பள்ளியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டோரிடம் 46 ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளனர். அதேபோல BMC சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் என்ற இதழிலும் இது தொடர்பான ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பாராசிட்டமால் மாத்திரைகளை கர்ப்ப காலத்தில் பெண்கள் உட்கொண்டால் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் குறைபாடு, கவனம் சிதறுதல் மற்றும் பிற நரம்பியல் வளர்ச்சி கோளாறுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தூண்டலாம், ஹார்மோன்களை சீர்குலைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாராசிட்டமால் மருந்து நச்சுக்கொடி வழியாக கருவில் உள்ள குழந்தையை அடைந்து மூளையின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கர்ப்பிணிகள் குறைந்த அளவில் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பாராசிட்டமால் மாத்திரை பயன்படுத்துவதே நல்லது என ஆராய்ச்சியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்த கூடுதல் ஆய்வுகள் தேவை என்றும் கூறுகின்றனர். இது குறித்து மருத்துவர் நித்யாவிடம் கேட்டபோது, ஒரு டோஸ் எடுத்துக்கொள்வதால் பாதிப்பு இல்லை, ஆனால் தொடர்ந்து உட்கொள்ளும் போது கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆட்டிசம், ADHD போன்ற குறைபாடுகள் வர வாய்ப்பிருப்பதாகவே கூறினார். ஒரு டோஸ் எடுக்கிறதுனால ஒன்னும் ஆக போதில்லை. பட் தொடர்ந்து நீங்க அந்த மாத்திரை தேவைப்பட்டால் இந்த குழந்தைக்கு இந்த ஆட்டிசம், இந்த ADHD இந்த மாதிரி கொஞ்சம் மென்டல் டெவலப்மெண்டல் டிசார்டர்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது ரிசர்ச் இருக்கு. அனைத்து குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என கூறிவிட முடியாது என கூறும் மருத்துவர் நித்யா, எந்த குழந்தைக்கு பாதிப்பு வரும், எந்த குழந்தைக்கு குறைபாடு வராது என்பதை முன்கூட்டியே அறிய முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். எல்லாருக்கும் அந்த ரிஸ்க் கிடையாது. சில பேருக்கு அது தவிர வேற ஜெனடிக் காசஸ், அவங்களுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிஷன், மீனிங் அவங்களுக்கு அதுக்கான தன்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு வரும் வராது. ஒருவேளை கர்ப்பிணிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காகவே பாராசிட்டமால் மாத்திரையை உட்கொள்ளாமல் இருந்தாலும் தவறுதான். மாறாக மருத்துவரை அணுகினால்தான் காய்ச்சலின் தீவிரத்தை அறிந்து சிகிச்சையை மேற்கொள்வார் என கூறினார். ஃபீவர் வந்தா பாராசிட்டமால் எடுக்காம இருக்கலாமா, காய்ச்சல் இருந்தா எடுக்காம இருக்கலாமா? அதுவும் தவறுதான். ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஃபீவர் இன்ஃபெக்ஷன், ஒரு சீரியஸ் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க அவங்க இது ஒரு முக்கியமான ஃபீவரா, சாதாரண காய்ச்சலா, இல்ல இன்ஃபெக்ஷனா, எவ்வளவு சேஃபா நம்ம மருந்தெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதே போல காய்ச்சல் ஏற்பட்ட கர்ப்பிணிகள் மெடிக்கலுக்கு சென்று தாங்களாகவே மாத்திரை எடுத்துக்கொள்வது மிக தவறான விஷயம் என்றும் அதன் மூலம் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அறிவுரை கூறியிருக்கிறார். பார்மசிலயோ இல்ல வெளியில போய் அவங்களா மாத்திரையை கேட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ ஓவர் த கவுண்டர் நீங்களா போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுறது கண்டிப்பா பிரெக்னன்சி போது பண்ணவே கூடாது. ஏன்னா அது உங்களையும் பாதிக்கலாம், உள்ள இருக்கிற குழந்தையும் பாதிக்கலாம். அந்த குழந்தையோட பாதிப்பு உடனே தெரியாது, அது பிறந்த அப்புறமோ அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் அது தெரியும். சோ நீங்க பாராசிட்டமாலா இருந்தாலும் வேற எந்த மருந்தா இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கோங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.